நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் 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 நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. கருணையினால் என்னை நடத்தினவர், அவர் அற்புதமானவர். கிருபையால் என்னை நீ கண்டீ, கருணையால் கரம் பிடித்தீ, நிர்மூலமாகாமல் காத்தீ, நீதம் என்னை நடத்துகின்றீ. கிருபையால் என்னை நீர் கண்டீ, கருணையால் கரம் பிடித்தீ, நிர்மூலமாகாமல் காத்தீ, நீதம் என்னை நடத்துகின்றீர். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர். எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சேர்ந்து. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. பூமியில் நான் உயிர் வாழும் வரை உம்மை நான் உயர்த்துவேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். நீரே என்னுடைய ஆசை, நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை. பூமியில் உயிர் வாழும் வரையில் உம் நாமம் துதித்திடுவே. இயேசுவே என் ஆசையெல்லாம் நீரே நீர்தானையா. பூமியில் உயிர் வாழும் வரையில் உம் நாமம் உயர்த்திடுவே. இயேசுவே என் ஆசையெல்லாம் நீரே நீர்தானையா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி. நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல் நல்லவர் நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோடி இணைந்து இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிற, எங்களை நேசிக்கிற யாரை காட்டிலும் நீர் மிகவும் நல்லவர். நீர் மிகவும் நல்லவர். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. உம்மை போல் நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு மிக நெருக்கமான யாரை விடவும் அதிகமாக எங்களோடு நெருக்கமாய் வருகிறவர். அவருடைய பெயர் இம்மானுவேல். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ரெண்டு கரங்களையும் முடிஞ்சா உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பார்க்க முடியாவிட்டாலும், நான் உணர முடியாவிட்டாலும், he is right beside me. எனக்கு மிக அருகாமையிலே, எனக்கு பக்கத்திலே அவர் என்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல் நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே.
நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்ல சத்தமா, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி உங்க சூழ்நிலைகளை மறந்துருங்க, நீங்க கடந்து போகிற பாதையை மறந்துருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்த பிறகு அவன் சொல்லுகிற வார்த்தை நமக்கு தெரியும். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இந்நாளில் இருக்கிறபடி அதை நமக்கு நன்மையாக மாற பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்லவரே என்று துதிக்கும் போது மனிதன் தீமை செய்ய நினைத்திருக்கலாம். கர்த்தர் அதை நல்லதாக மாற்ற வல்லமையுள்ளவர், அதையும் நன்மையாக மாற்ற வல்லமையுள்ளவர். உன்னை குழிக்குள்ளே தூக்கி போடுவது நல்லது. அல்லேலூயா. உன்னை குழிக்குள்ளே போடுவது நல்லது. அங்கேதான் நீ நாளைக்கு பெரிய அதிபராய் வருவதற்கான திட்டத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார், உயர்வை கர்த்தர் உன் மேல வைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பாதையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே. ரீபா லமா ஷபல ரலபா. எல்லாரும் உதடுகளை திறந்து சில நிமிடங்கள் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முறுமுறுக்காம, சந்தேகப்படாமல், நேற்று கேட்ட வார்த்தையின்படியே அவரை ஸ்தோத்தரிப்போமாக. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க. சொல்லுங்க அவரை பார்த்து சத்தம் உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க நீர் போது ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். சொல்லுங்க மனதார அவரை பார்த்து, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். தாய் போல தேற்றுகிறவர், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசை. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, மனதார சொல்லுங்க, உம்மை போல அரவணைக்க. ஓ எஸ் லார்ட், உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல அரவணைக்க நீர் போதும், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும், நீர் போதும், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம், ஓ எஸ் லார்ட், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல். சொல்லுங்க அவரை பார்த்து, ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு விலகாமல், நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும். நீர் போதும் என் வாழ்விலே,
ஏசையா நீர் போதும். ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் இவர் எனக்கு போதுமானவர். அதை அறிக்கை பண்றவங்க வலது கரத்தை இருதயத்துல வச்சு இடது கை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. Be with us, Lord. எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விலை மதிக்க முடியாத பொருளை காட்டிலும் நீர் மேலானவர் ஆண்டவரே. எந்த நெருக்கமான உறவை காட்டிலும் நீர் மிகவும் விலையேற பெற்றவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட வர உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. எத்தனை அற்புதமான தேவன் ஆண்டவரே. யார் எங்களை விட்டு விலகினாலும் விலகாதவர் ஆண்டவரே. யார் எங்களை விட்டு ஒதுங்கி போனாலும் எங்களை விட்டு ஒதுங்காதவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர். அற்புதமானவராய், போதுமானவராய் ஆண்டவரே, வாக்கு மாறாதவராய், உண்மை உள்ளவராய் ஆண்டவரே. நாங்கள் நன்றி மறந்த போதும் எங்களை மிகவும் நெருக்கமாய் அணைத்துக் கொள்ளுகிறவராய் ஆண்டவரே. நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்த போதும் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை ஆண்டவரே. எங்களை நீர் நெருக்கமாய் சேர்த்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்திலே வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு முறை கூட மனதார அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரியை பாடும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதனுடைய பிரசங்கம் கிடையாது, ஆனா இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தின அப்படினால் அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நிமிடங்கள் கூட ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஸ்தோத்திரம். ரெண்டு கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், அதுல 1வது வசனம், verse 1. 2 கொரிந்தியர் 7:1. என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியன்ஸ் chapter 7 verse 1. புதிய ஏற்பாடுல, நியூ டெஸ்டமெண்ட்ல 250வது பக்கம் என்னோட தமிழ் பைபிள்ல வாசிக்கலாமா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. எதனால நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராமிஸ்? பைபிள்ல இருக்கிறதுலே பெரிய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னோடு இருப்பேன். சரி, சொல்லுங்க பாப்போம். பயப்படாதிருங்கள். சரி, பைபிள்ல இருக்கிறதுல பெரிய ப்ராமிஸ் என்ன? பெரிய வாக்குத்தத்தம் என்ன? அவர் ஏதோ சொல்ல வந்து சாம் பார்த்தோன்னு அமைதி ஆயிட்டாரு. பாஸ்டர் பார்த்தோன்னு, பாஸ்டர் தான் எசக புசக கடைசியில் முடிஞ்ச பிறகு ஏன்பா நீ அமைதியா இருக்க வேண்டியதான்னு சொல்லிடக்கூடாது. பெரிய வாக்குத்தத்தம் என்னங்க? பெரிய ப்ராமிஸ். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நமக்கு என்ன இருக்கிறது? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். என்ன வாக்குத்தத்தமா? 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்துல அது என்ன வாக்குத்தத்தம் எழுதுறாரு பாருங்க. அதை சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 7வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட, அப்ப பெரிய ப்ராமிஸ் என்ன? பெரிய ப்ராமிஸ் என்ன? 2 சின்ன பசங்க கடைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க.
போற வழியில ஒரு பையனுடைய சித்தப்பா வந்து ஒருத்தர் கடை வச்சிருக்கிறார். ஒருத்தர் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கிறாரு, ஒரு பலசர கடை மாதிரி வச்சிருக்கிறாரு. கடைக்கு போகும்போது சித்தப்பா 2 பேரையும் கூப்பிடுறாரு. டேய் வாங்கடா, என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்ன உடனே ஆமா சித்தப்பா அப்படிங்கிறான் அந்த பையன். அவன் ஃப்ரெண்டு கூட நிற்கிறான். அந்த சித்தப்பா ஒரு கேண்டி, ஒரு ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அந்த பாட்டில் மூடியை திறந்து அவர் சொல்கிறார், டேய் சாக்லேட் எடுத்துக்கோங்கடா அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன் அப்படியே நிற்கிறான், சாம் நிற்கிற மாதிரி, அவன் பாஸ் நிற்கிற மாதிரி கை கட்டிட்டு நிற்கிறான். உடனே கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. என்னடா அவங்க சித்தப்பா சாக்லேட் எடுத்துக்காங்கிறாரு, இவன் என்ன பண்ணுறான். அவங்க சித்தப்பாவாக இருந்தால் அவன் டக்குன்னு எடுத்திருப்பான். ஆனால் யாருடைய சித்தப்பா, இவன் ஃப்ரெண்டோட சித்தப்பா. அதனால அவனால் டக்குன்னு கையை விட்டு முதல்ல எடுக்கவும் முடியல. இவன் எடுக்கட்டும்னு வெயிட் பண்ணுறான். இவன் அப்படியே நிற்கிறான். நின்ன உடனே இவன் மெதுவாக காலை என்ன பண்ணுறான், எத்துறான். அவன் காலை எத்திட்டு சொல்கிறான், டே எடுறா அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், அப்படியும் பேசாமல் இப்படி கை கட்டி நிற்கிறான். இவனுக்கு புரியல. சித்தப்பா 2வது தடவை சொல்கிறார், டே எடுத்துக்கோங்கடா அப்படின்னு. மூடி என்ன இருக்கு, எப்படி இருக்கு, ஓப்பனில் இருக்கு, எடுத்துக்கோங்கடா. திரும்ப அந்த பையன் அப்படியே நிற்கிறான். இல்லையா? 3வது தடவை அவங்க சித்தப்பா சொல்றாரு, இவன் காலை எத்திட்டே இருக்கிறான். டேய் எடுறா சாக்லேட் எடுறா. இவன் அமைதியா நிக்கிறான். இல்லையா? 4வது தடவை அவங்க சித்தப்பா சொன்னான், கை நீட்டுறா அப்படின்னாரு. உன்ன கை நீட்டினா அவன் சித்தப்பா கையை விட்டாரு. எடுத்து 2 பேர் கையிலையும் கொடுத்து அனுப்பி விட்டாரு. வரும்போது இவன் சொல்றான், டேய் ஏய் என்னடா அத்தனை தடவை இந்த மனுஷன் சொல்றாரு, நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு நான் மெதுவா சொன்னான். டேய் என் கை சிறுசுடா, எங்க சித்தப்பா கையே பெருசு. என்ன புரியுது உங்களுக்கு? பெரிய ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்கணும், ஒரு கார் கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும். இது எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறதா. அல்லேலூயா. வாக்குத்தத்திலே பெரிய வாக்குத்தத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பையன் சொன்ன மாதிரி தான், ஆண்டவர் நம்ம கூட இருப்பதான் என்னது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நீங்க எந்த ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அதை விட பெரியது நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் என் கூட. ஆமா, பழைய ஆட்கள், பழைய ஊழியக்காரங்க, பழைய விசுவாசிகள், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, யாரோட வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு என்ன பெருசா இருந்தது? ஆபிரகாமை பற்றி எபிரேய நிருபத்தில் இருக்கிறது. எடுக்க நேரம் இல்லை, ஆனா எடுப்போம். சரியா? நம்ம இன்னைக்கு வேற என்ன பண்ண போறோம், அதனால எடுப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் 11வது அதிகாரம், நமக்கு தெரியும், ஃபெய்த் சாப்டர். விசுவாச ஜாம்பவான்களை பற்றி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதுல 9வது வசனத்தை 8, 9 வாசிங்க என் கூட சேர்ந்து. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஆபிரகாம் பெரிய யாரா இருந்தான்? சீமானா இருந்தான், பெரிய பணக்காரனா இருந்தான். ஈவன் பிஃபோர் காட் ஹஸ் பிளஸ்ட் ஹிம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முன்பதாகவே கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான்? பெரிய ஆசீர்வாதமான ஆளு, பெரிய செழிப்பான ஆளு. ஆனா அவன் எப்படி வாழ்ந்தானா, ஆண்டவர் அவன் கூட இருப்பதற்கு ஏற்ற விதத்தில் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிய ஆரம்பிக்குது? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் என்பதை பொறுத்தல்ல, என் கூட யார் இருக்கணும்? என் கூட யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், எவ்வளவு உயர்த்தினாலும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விலகிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் இருந்து விட கூடாது. அல்லேலூயா. நமக்கு இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என்ன கேட்டா சொல்லுவேன், அவர் என் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லாமல் இருந்து விடலாம், அவர் இல்லாமல் இருக்க முடியாது. அவர் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. போன வருடம் மதுரையில், அதாவது இந்த
வருடத்திலே ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், மதுரையில் ஒரு மீட்டிங்காக வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது ஒரு பாஸ்ட் வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. நானும் வெஸ்லியானும் தான் போயிருந்தோம். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த பாஸ்டர் கேட்டார், அவர் உடனே கோயம்புத்தூர் கிளம்புறாரு. வெஸ்லி அண்ணன் உடனே கேட்டார், லின்சே நீங்கள் தூத்துக்குடி போகிறீங்கன்னு சொன்னீங்க இந்த வீக்கெண்ட். ஆமாம், நான் தூத்துக்குடி ஒரு மீட்டிங் போகிறேன் அப்படின்னு. நீங்கள் எதில் போகிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நான் பஸ்ஸில் தானே போகணும் அப்படின்னு. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட ஒரு எம்ஜி கார் இருந்தது, ஒரு ஹெக்டார் இருந்தது. அவர் சொன்னார், அண்ணா நீங்கள் என் காரை எடுத்துகிட்டு போங்க, நான் வீக்கெண்டு தான், சாட்டர்டே சண்டே தான், அதனால் நான் கார் யூஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்னேன், இல்லை நான் பஸ்லேயே போகிறேன். ஏன்னா நான் லஞ்சு சாப்பிட வரும்போது என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னா, வீட்டில் நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க, நம்ம இதில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் ரெடியாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், போய் இவர்கிட்ட திரும்ப சொல்கிறேன், வெஸ்லி அண்ணனும் இல்லை சரி இந்த காரை எடுத்துகிட்டு போங்க, அவர் தான் சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாஸ்டும் சாவி கொண்டு வந்து கையில் கொடுத்து காரை ரிவர்ஸ் எடுத்து ரோட்டில் விட்டார். சரி, வர வழி இல்லாமல் காரை எடுத்துகிட்டு வரேன். வந்த உடனே வீட்டில் இவங்க எல்லாம் ரெடியாக இருந்தாங்க, காரில் இறங்கணுன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறோமா? இல்லை, நான் தூத்துக்குடி இந்த காரில் தான் போகிறோன்னு சொன்னேன். காரில் ஏறினாங்க. ஏறின உடனே தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் இடையில, மதுரையிலேருந்து புறப்படுறோம், மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது, சத்யான்னு சொல்லி. அந்த அருப்புக்கோட்டை பக்கம் ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிறதுக்காக, டீ குடிக்கிறதுக்காக பிரேக் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் டிரைவ் பண்ணி அந்த இடத்துல நிறுத்துறோன்னா கார் வந்து ஒரு 30 லட்ச ரூபா கார், 25-30 லட்ச ரூபா கார். பிள்ளைங்கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம எதில் போகிறோம், ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கார்ல இருந்து இறங்கி காரை நிறுத்திட்டு இறங்கி காஃபி குடிக்க போனோடனே அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க, அங்கே நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்க மற்றவங்களாம் எங்களை இறங்க பார்க்குறாங்க. என்னோட பொண்ணு அவள் 11th படிக்கிறா. மெதுவாக என் பக்கத்தில் வந்து, டேடி என்னம்மா கேவலமாக இருக்கு டேடி, நீங்கள் இந்த காரில் கூட்டு வருவீங்க தெரிஞ்சிருந்தா நான் இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். நீங்கள் பஸ்ஸில் கூட்டு வர போகிறீங்க, நான் ஏதோ ஒரு பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் எடுத்து போட்டேன், எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னா. நான் மெதுவாக அவட்ட சொன்னேன், நமக்கே ஆண்டவர் சொந்தமாக இதே மாதிரி கார் தந்தாலும் நம்ம எப்படி இருந்தால் போதும், அல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது யாரை வெளியே தள்ளிடுறோம் சொல்லுங்க. ஆசீர்வதிச்ச ஆண்டவரே எங்க போயிடுறாரு, நம்ம லைஃப் விட்டு வெளியே போயிடுறாரு. பிளெஸிங்கை கொடுத்து அவரே பிளெஸிங்கை விட்டு வெளியே போயிடுறாரு. அவர் இல்லாமல் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. சாப்பாடு இருக்கலாம், நல்ல துணிமணிகள் இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நல்ல சொகுசு கார் இருக்கலாம். ஆனா அவர் இல்லை என்றால் இது ஒன்றும் இருந்து என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லி நேற்று சொன்னேன், சாட்சி சொல்லும்போது என்னுடைய தகப்பனார் எப்படி பலவீனப்பட்டார் என்று கொஞ்சம் உங்கள்கிட்ட சாட்சி சொன்னேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம். அவருக்கு லிவரில் ஒரு டியூமர் இருக்கிறது என்று தெரிந்து சென்னை ட்ரீட்மெண்ட் கொண்டு போனோம். அப்போ ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஒரு நீடில் ட்ராக்னு சொல்லுவாங்க. தொடையில் ஒரு அந்த ட்ராக்ல போட்டு அது லிவரில் டைரெக்டாக அதை மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி தொடையிலிருந்து லிவருக்கு போகிற நரம்பில் அதை செலுத்தி அந்த நரம்பு வழியாகவே போய் இந்த ஊசி போய் நேராக லிவரில் அந்த கட்டி இருக்கிற இடத்துல அது இன்ஜெக்ட் பண்ணும், மருந்து செலுத்தும். அந்த ஒரு இன்ஜெக்ஷனுக்கு விலை என்ன தெரியுமா, 1,80,000 ரூபாய். எவ்வளவு? வெறும் ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 1,80,000 ரூபாய் விலை. நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லது நம்ம குடும்பத்திற்கு அந்த நாளில் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் ஒன்று சொன்னார். பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, வியாதி இல்லாமல் ஆண்டவர் நம்ம வச்சிருந்தா போதும். அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் தான் அது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஒரு வியாதிக்கு அந்த பணம் பத்தாது, ஒரு பிரச்சனைக்கு அந்த பணம் பத்தாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுப்பீர்களானால் அதை விட விலையேற பெற்ற ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தே கேன் சர்வைவ் இன் எனிதிங். உங்கள் பிள்ளைங்க எதிலும் தாக்கு பிடித்து வாழ ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில யாரு போதும், சத்தமா சொல்லுங்க, எல்லாத்த விட யாரு போதும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு நேராக போகும். இப்போ எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அமைதி ஆயிட்டீங்க பாஸ்டர்? ஓப்பனாக கேட்டால் சொல்ல முடியாது பாஸ்டர், தனித்தனியாக வேணால் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய ப்ரேயர் நெசசிட்டி என்ன, ப்ரேயர் நீட் என்ன, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
லீஸ்ட்ல எது இருக்கும்னா, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணுங்கிறதா எதுல இருக்கும்? அதான் லிஸ்ட்ல கடைசியா இருக்கும். நம்ம ப்ரேயர் லிஸ்ட் எல்லாம் அப்படி கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வாங்க. நீங்க இப்போ வழக்கமா எதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பாஸ்டர் சாம் வந்து சாப்பாடு கொண்டு வந்தார். எனக்கு மத்தியானம் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னேன். ஆனால் அவரும் ஓகே பாஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னாரு. ஆனால் அவர் வர்றதுக்கு எல்லாம் நான் குளிக்க போகிறதுக்கு ஹீட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு குளிக்க போகிறதுக்குள்ள வரிசையாக ஃபோன் கால் வந்துட்டே இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, ஆண்டவர் மதுரையில் ஒரு வீடு கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஸோ நேற்று மீட்டிங் முடிஞ்சு போனோன்னா ஒரு நண்பர் எனக்கு வாய்ஸ் ஒன்று மெசேஜ் அனுப்பியிருந்தார். மீட்டிங் முடிச்சு ரூமுக்கு போய் நடுராத்திரி பாத்ரூம் போக எழும்போதான் அந்த மெசேஜை பார்த்தேன் நான். அவர் போட்டிருந்தாரு, தயவுசெய்து எனக்கு 31ஆம் தேதிக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன தாங்க, 5 லட்சம் ரூபாய் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆனா யூ ஓன்ட் பிலீவ், ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஆண்டவர் முன்னாடி சொல்றேன், விடிய காலம் அந்த செய்தி பார்த்ததுல இருந்து இதுவரை இந்த நேரம் வரை என் மனைவிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணிக்கோமா, எப்படி கொடுக்க போறோம்னு தெரியாது, ஆண்டவர் ஆனா என்ன பண்ணுவாரு, வாசல் திறப்பாரு, ஆண்டவர் நம்ம வெட்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேனே தவிர, என்னுடைய அறையில ஆண்டவர் சாட்சியா சொல்றேன், எனக்கு எப்படியாவது 5 லட்சம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கல. என்னுடைய ஜபம்லாம் என்ன தெரியுமா, நீங்க என் கூட இருக்கணும். அல்லேலூயா. நான் முன்னாடி நின்று பேசுறேன்னா என்னுடைய தேவையை சொல்ல சொன்னா உங்களுக்கு எல்லாம் மண்டையை வெடிச்சிடும். அல்லேலூயா. ஆனால் இதுவரை என் விவரம் தெரிந்து ஊழியத்துல இது 20 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க உங்க தேவைக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா, எனக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது. அல்லேலூயா. 2 காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, 2012ஆவது வருஷம் ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவன் பிறக்கிற டைம்ல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது. டாக்டர் வெளியே வந்து சொன்னாங்க, சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது, பிள்ளை வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதனால சிசேரியன் பண்ணுவோன்னு சொல்லி என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. அவங்க உள்ளே கொண்டு போனாங்க, லேபர் ரூமுக்குள்ளே கொண்டு போனாங்க. நான் வெளியே இருந்து ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, இது நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தமாய் கொடுத்த பிள்ளை, அதனால என்ன படக்கூடாது, கத்தி படக்கூடாது ஆண்டவரே, அப்படி ஒரு அற்புதம் மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. அப்படி வெளியே நின்று ஜெபம் பண்ணேன். ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் நடந்திருக்கும். ஆண்டவர் அழகான சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. குழந்தையோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 4.25 கிலோ. ஆமென். 2வது எதுக்காக ஜெபம் பண்ணேன்னா, நேற்று நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், என்னுடைய அப்பாவுக்கு ஒரு 5 வருஷம், என்னுடைய 20 வருஷ ஊழிய வாழ்க்கையில் நான் பண்ண 2 ஜெபங்கள் இது மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு இப்ப கார் இல்லை, ஆனா ஒரு தடவை கூட காருக்காக நான் என்ன பண்ணது கிடையாது, ஜெபம் பண்ணது கிடையாது. ஆண்டவர் வீடு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வீடு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணது கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் தேவை அவராக மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு நமக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு நல்லா தெரியும், அவர் தருவார். அல்லேலூயா. என் கண்ணோட்டம் அதனால தான் பைபிளில் நிறைய பேரை பார்க்கும்போது சந்தோஷம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் யாரை தேடி ஓடினவர்கள்? ஆண்டவரை தேடி ஓடினவர்கள். ரவி சக்கரியாஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் ஒரு வார்த்தை எழுதும்போது, ஒரு கோட் எழுதும்போது இப்படி எழுதுறாரு, seeing God is like going behind your shadow. உங்க நிழலை பார்த்து போறீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா பார்த்து போறீங்கன்னா, இப்ப சூரியன் எங்க இருக்குது? நமக்கு பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்க போனா நம்முடைய நிழல் எங்க போகும்? நமக்கு, நான் சொல்ற பிக்சர் உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? சூரியன் பின்னாடி இருந்து அடிச்சா என்னுடைய ஷேடோ எங்க இருக்கும்? எனக்கு முன்னாடி இருக்கும். அவர் சொல்றாரு, உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடுவது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது உங்க நிழல் பின்னாடியே நீங்க போற மாதிரி. நீங்க யாரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கீங்க?
சூரியனை விட்டு தூரமா போறீங்க, ஆண்டவர் விட்டு தூரமா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பட் இஃப் யூ வாக் unto God, டுவர்ட்ஸ் God, நீங்க ஆண்டவரை பார்த்து நடக்கும்போது, இப்போ அதே கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ சூரியனை விட்டு அந்த பக்கம் போறதுக்கு பதிலாக இப்போ யாரை பார்த்து போறீங்க? சூரியனை பார்த்து போறீங்கன்னா இப்போ நிழல் எங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தேவையான எல்லாம் எனக்கு பின்னாடி வருது, நான் எனக்கு தேவையானது பின்னாடி போல. நான் யாரை பத்தி பின்னாடி போனா போதும், அவரை பார்த்துட்டு போனா போதும், சூரியனு பக்கத்துல போனா போதும், இது எல்லாம் எனக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், ஆமா இதெல்லாம் ஆட் ஆன், இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இதை பத்தி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன படிப்பு கிடைக்கும், அவங்க எதிர்காலம் என்ன ஆகும், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கொடுத்த ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள தெரியும். அல்லேலூயா. அவர் ரொம்ப அற்புதமானவர். நான் ஆண்டவர் நேரம் அனுமதிக்குமானால் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று எடுத்த அதே வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை இந்த நாளும் திருப்பிக் கொள்வோம். தெசலோனிக்கேயர் நிருபம். நேற்று எதுலேருந்து பார்த்தோம்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். இன்னைக்கு 2 தெசலோனிக்கேயர்லேருந்து ஒரு வார்த்தையை பார்ப்போம். இந்த 2 நாட்களும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் இதை பேசும்படி இடைப்பட்டபடினால் உங்களோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த மெசேஜ் இங்கே தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், என்ன உங்கள் இடத்துல தான் கொடுக்குறேன். இந்த பேசேஜ்லேருந்து நான் மெசேஜ் இதுக்கு முன்னாடி பேசினதும் இல்லை. ஓகே, ஸோ 1 தெசலோனிக்கேயர் நிருபம் அது கொஞ்சம் வித்தியாசமான நிருபம். நாம் நேற்று பார்த்ததை போல பவுல் எதை பற்றி எழுதுகிறார்னா, கிறிஸ்து வருகைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியும் அவருடைய வருகையை விட்டு உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. நீங்கள் அவருடைய வருகையில் சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர்ல சபைக்கு சொல்லுகிறார். பவுலுடைய 2வது மிஷனரி பிரயாணத்திலே இந்த தெசலோனிக்க சபை, அங்கிருந்து பவுல் அடித்து துரத்தப்படுகிறார், அங்கிருந்து விரட்டப்படுகிறார். தெசலோனிக்க சபையில விரட்டப்படும் போது அங்கே ஜேசன் என்று சொல்லுகிற ஒரு நபருடைய வீட்டிலே பவுல் அடைக்கலம் புகுகிறார். அவர் ஒரு நல்ல ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன், நியாயப்பிரமாணத்தை நம்புகிறவர். அவர் பவுலை சேர்த்துக் கொள்கிறார். இந்த ஜேசனுடைய வீட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருப்பதை அறிந்து அங்கே உள்ள யூதர்கள் அந்த வீட்டிற்குள் வந்து பவுலை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் எப்படியோ அடிபட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் ஊருக்கு வெளியிலே தள்ளப்படுகிறார், தெசலோனிக்க பட்டணத்துக்கு தள்ளப்படுகிறார். அப்போது ஜேசன் அவருக்கு உதவி செய்து பெரேயா பட்டணத்திற்கு போவதற்கு அவருக்கு என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு. சோ பால் மூவ்ஸ் ஆன் டு பெரேயா. இந்த பெரேயா சிட்டிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். அங்கும் இந்த யூதர்கள் வந்து இவர் பெரேயாக்கு போவதை அறிந்து, போயிருக்கிறதை அறிந்து, அங்கேயும் அவரை பிரச்சனை பண்றதுக்கு, நீங்க வீட்டில் போய் அப்போஸ்தலர் 17, 18 இதெல்லாம் வாசிச்சு பாருங்க, அங்கேயும் அவரை பிரச்சனை பண்றதுக்கு வர்றாங்க. அங்கிருந்தும் பவுல் என்ன பண்ணுகிறார், தப்பித்து அத்தேனை பட்டணத்துக்கு போகிறார். பெரேயா பட்டணத்தில் அநேகம் பேர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை நியாயப்பிரமாணத்தோடு கம்பேர் பண்ணி பவுல் அக்செப்ட் பண்ணாங்க. ஆனாலும் யூதர்களுடைய தாக்குதல் அங்கேயும் இருந்ததுனால பவுல் அந்த பட்டணத்தை விட்டு போகிறார். அந்த பட்டணத்தை விட்டு போற நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய், பெரேயா பட்டணத்து வெளியே போய் ஏதென்ஸ்ல இருக்கும்போது, அத்தேனே பட்டணத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, இந்த தெசலோனிக்க பட்டணத்தில் சிலர் வந்து கர்த்தருடைய வருகை பற்றி பவுல் 1வது நிருபத்தில் பேசியிருக்கிறாரு, அதுக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் ஏற்கனவே வந்து விட்டார் என்று சிலர் தவறான உபதேசங்களை பரப்பும் போது, இல்லை கர்த்தர் வரவில்லை, அவருடைய வருகை இனிதான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த 2வது நிருபத்தை பவுல் என்ன பண்றார், எழுதுறார். ஸோ இந்த நிருபத்தினுடைய கண்ணோட்டம் என்னன்னா, யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் அரைவல். அவருடைய வருகைக்கு நீங்கள் இன்னும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பயப்பட வேண்டாம், தவறான செய்தி சொல்றவங்களை நம்ப வேண்டாம். ஏன்னா அவருடைய வருகையில நாம் எல்லாரும் நிச்சயமா என்ன பண்ணுவோம், அவரை சந்திப்போம் என்ற ஒரு அஃபர்மேஷனோட பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். சரியா? இதுல இருந்து ஒரு வசனத்தை உங்கள் கண்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர், நாம் அதை அறிந்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம், verse 12. எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எப்பா நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம்னா,
யூ மஸ்ட் பி worthy ஆஃப் காட்ஸ் கால். ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பிற்கு நீங்கள் யாரா இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அது அவருடைய முதல் ஜெப குறிப்பு. ரெண்டாவது சொல்றாரு, தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நிறைவேற பண்ணணும் என்று எழுதுகிறார். அதோடு சேர்ந்து எழுதுகிறார், அந்த சித்தம் எப்படி வெளிப்படுமா? விசுவாசத்தின் கிரியைகள் மூலமாக, ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபெய்த், அதன் மூலமாக பலமாக வெளிப்படுத்தப்படவும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. நேற்று உள்ள செய்தியை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உள்ள செய்தியை நீங்க கவனிச்சீங்கன்னாலும் தெரியும். இதுல ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வருது. என்ன வார்த்தை? சூப்பர். என்னது? சித்தம். நேற்று பார்த்தோம், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? எப்பொழுதும் நான் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பது தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது. இங்கே ஒரு சித்தத்தை எழுதுகிறார். என்ன சித்தம்னா, நான் அழைப்பிற்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அழைப்பிற்கு பாத்திரவான்கள். திரும்ப சொல்லுங்க, அழைப்பிற்கு பாத்திரவான்கள். திரும்ப சொல்லுங்க, அழைப்பிற்கு பாத்திரவான்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லுவாங்க, many fail in the life of exam because they try to copy others. நிறைய பேர் வாழ்க்கை என்கிற பரீட்சையில் தோற்று போகிறார்களாம். எதற்காகனா, மற்றவங்களை பார்த்து என்ன பண்றாங்க? காப்பி பண்றதுனால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அது யூனிக்கானது, இது தனித்தன்மை வாய்ந்தது. என்னை போல வேற ஒருவரும், பக்கத்துல சொல்லுங்க, என்ன மாதிரி வேற யாரும் கிடையாது. என்ன சொல்றதுக்கே யோசிக்க சொல்றீங்க? அதே நேரம் சொல்லுங்க, உங்களை மாதிரியும் யாரும், நீங்க மட்டும்தான் சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்னீங்களா? என்ன மாதிரி யாரும் கிடையாது, உங்களை மாதிரி யாரும். நாம் ஒவ்வொருவரும் யாரு? தனிப்பட்ட விதத்தில் தனித்தன்மையாய் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் வந்து சங்கீதம் 139. அதுல இருந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், நினைவுகள் அறிந்தவரே அப்படின்னு ஒரு பாடல். எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடலும் கூட. என்ன? சங்கீதம் 139. ஆண்டவர் அந்த 139 நீங்க தனியா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களால அழாம இருக்க முடியாது. ஏன்னா தாவீது எழுதுறாரு, நான் எப்படி படைக்கப்பட்டேன்னா, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட போது. ஐ ஆம் a specially created act of God. நான் தேவனுடைய கரத்தின் கிரியை. எப்படிப்பட்ட கிரியை? வேதத்தில் எடுத்து பாருங்க, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது, இப்ப திருப்ப வேண்டாம், அதெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நேத்து ஒரு வசனம், வெளிச்சம் உண்டாக்கடவது உண்டாக்கடவது உண்டாக்கடவது. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்து கொண்டிருந்த தேவன் முதல்ல மனிதனை படைப்பதற்காக கரத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் அவருடைய கரத்தின், நான் விசேஷமானவங்க. இந்த உலகத்துல ஆடு மாடு பன்னி மற்ற எந்த மிருகங்களோ அல்லது நாம் பார்க்கிற அத்தனை படைப்புகளோ, பிரம்மாண்டமான மலைகளாகட்டும் கடலாகட்டும், இது எதுவும் நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. யாருதான் அவருடைய கரத்தின் கிரியை? என்னதான் அவர் படைச்சிருக்கிறார்? மண்ணினால என்னை உண்டாக்கி. அல்லேலூயா. தாவீது அதை ரொம்ப அழகா சொல்றாரு, பூமியின் தாழ்விடங்களில் நான் ரகசியமாய் உண்டாக்கப்பட்ட போது. எதை நம்ம ரகசியமா செய்வோம்? ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆண்டவர் நம்ம அப்ப எப்படி படைச்சிருக்கிறாரு? ரொம்ப விசேஷமா ஒரு கிஃப்ட் மாதிரி ஆண்டவர் நம்ம படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், உங்களை போல யாரும் இல்லை. டெய்லி கண்ணாடி முன்னாடி சொல்லுங்க, இதைத்தான் வந்து 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாங்கி கொடுத்து மோட்டிவேஷனல் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று என்னை போல யாரும் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம போல யாருமே கிடையாது. we are unique. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவருக்கும் என்று அவர் ஒரு எதுவும் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்படி விசேஷமாக தனித்தன்மையாக விசித்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறேனோ, அதே போல எனக்கென்று விசேஷமான திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு தெசலோனிக்கே சபையை பார்த்து, எனக்கு ஆசை என்னன்னா, நீங்கள் அவருடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்துக்கு போய் நின்ன பிறகு ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிக்குது. அவங்க ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நாங்க உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம், உமது நாமத்தினாலே இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், இதெல்லாம் சொல்றாங்க, வியாதியத்துல சுஸ்தமாக்கணும். ஆண்டவர் டமால்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு நீ யாருன்னே. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க.
ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? அவர் எதற்காய் அழைத்தாரோ அதை புரிந்து கொள்ளாமல் தனக்கு எதை செய்ய விருப்பமோ அதை செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுவும் எதை செஞ்சாங்களாம்? ஊழியம் செஞ்சாங்களாம். அவங்களே பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு கூட தெரியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஊழியக்காரங்களே பார்த்து அப்படி சொல்றாருன்னா நம்ம எல்லாம் யோசிக்கணும். அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல, என் வாழ்க்கையில தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக உருவாக்கி இருக்கிறார், எதற்காக ஆண்டவர் என் மேல இந்த சித்தத்தை வச்சிருக்கிறாரு, எதுக்கு என்ன இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு, எதுக்கு என் வாழ்க்கையில எதுக்கு ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிருக்கிறாரு, இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. நேற்று சொன்ன எப்படி அவரை ஸ்தோத்தரிப்பது அவருடைய சித்தமோ அதே போல அவருடைய அழைப்பை புரிந்து நடப்பதும் அவருடைய சித்தம். இது ரெண்டும் காயினோட ரெண்டு சைடு மாதிரி. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்ல. நான் அவரை ஸ்தோத்தரிக்கவும் நான் சித்தம் உள்ளவனாய் அறிவுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதே போல நான் அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ளவும் அறிவுள்ளவனா இருக்க வேண்டும். என்ன எதுக்காக அழைச்சிருக்கிறாருங்க? இன்னொருத்தர் வேலையை செய்யறதுக்கு என்ன அழைக்கலங்க. இன்னொருத்தரை போல நான் வாழ்றதுக்கு என்ன அழைக்கல. அல்லேலூயா. நான் வேதாம கல்லூரி முடித்த உடனே நேற்று சாம் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், வேதாம கல்லூரி முடித்த உடனே தூத்துக்குடியில் என்னுடைய சபையில என்னுடைய தகப்பனாருக்கு உதவி போதகராக நான் ஸ்தாபனத்தினால் அனுப்பப்பட்டேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் அதை செய்யணும்னு ஆண்டவர் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினதுனால அனுப்பப்பட்டேன். 10 வருடத்துல எங்க சர்ச்சை 3 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எங்க அப்பாவுக்கு என்னன்னா 2-3 சர்வீஸ் எல்லாம் நடத்துறது அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொல்லுவார், டேய் வந்தா குடும்பமா என்ன பண்ணணும், ஒரே ஆராதனைக்கு வரணும். ஷிஃப்ட் போட்டு அப்பா முதல் ஆராதனைக்கு, அம்மா 2வது ஆராதனைக்கு, பிள்ளைங்க ஒரு ஆராதனைக்கு, இப்படிலாம் வரக்கூடாது. வந்தா குடும்பமா என்ன பண்ணணும், ஒரே ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. அதனால அவர் சொல்லுவார், டேய் ஆட்கள் கூட்டினாங்கன்னா சர்வீஸை கூட்டக்கூடாது, எதை கூட்டுவோம், சர்ச்சுடைய இடத்த பெருசாக்கும்னு சொல்லி சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும். நான் நல்லா கிட்டார் வாசிச்சு ஆராதனை நடத்தக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனால நான் கிட்டார் வாசிச்சு ஆராதனை நடத்தும் போது ஒவ்வொரு முறை சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்ச்சில் ஆட்கள் ஃபுல் ஆயிட்டாங்க, இனிமே ஆட்கள் உட்கார முடியாத நிலைமை வரும்போது சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அந்த 10 வருஷத்துல 3 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஒவ்வொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் நான் சர்ச்சில் மேடையில இருந்து கீழே இறங்கினா ஏதாவது சின்ன பிள்ளைங்க மேலதான் நான் மிதிக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் பேக்ட் ஆயிரும் சர்ச்சு 6 மாசத்துல. அப்படியே திரும்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆராதிப்போம். சர்ச்சு ஃபுல் பேக்டு. நியூ இயர் சர்வீஸா கிறிஸ்துமஸ் சர்வீஸா உள்ள இருக்க இடம் கிடைக்காது, ஆட்கள்லாம் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஆட்களை திரள் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தார். கிட்டார் போட்டு பாட்டு நடத்தும் போது தெருவில் போறவங்க எல்லாம் உள்ள வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்க உள்ள வருவாங்க சொகாகி. ஆண்டவர் அற்புதமாய் ஜனங்களை கொண்டு வந்தார். சபை நிரம்பி வழிஞ்சது. ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுப்பா. எங்க போறது ஆண்டவரே? பைபிள் காலேஜுக்கு போகணும். சரி அப்படின்னு சொல்லி அப்போ ஸ்தாபனத்தில் தலைவராக இருந்த பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர் இடத்துல பேசினேன். நான் இப்போ சிஏல பொறுப்பில் இருந்தேன் தூத்துக்குடியில். நான் சொன்னேன், இந்த பொறுப்பு எல்லாத்தையும் விடுறேன், நான் ரிலீவ் ஆகிறேன் இந்த வருஷத்துல இருந்து, அதனால வேற யாரையாவது இதுக்கு போட சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. நீ எங்க போற அப்படின்னாரு. பைபிள் காலேஜ் போறேன். எந்த பைபிள் காலேஜ் போற? டெல்லிக்கு போறேன் அப்படின்னு. நான் லூயா. அவர் சொன்னார், டெல்லிக்கு போக வேண்டாம், மதுரை பைபிள் காலேஜில் ஒரு வேகன்சி வருது, நீ அங்கே அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ ஜோம் பண்ணி அங்கே அப்ளை பண்ணோம். நான் அப்ளை பண்ணி அங்கே போனேன். எனக்கு செலக்ட் ஆன உடனே எங்கள் அப்பாவுக்கு பயங்கர வருத்தம். என்னப்பா சொல்ற, டேய் சர்ச்சு இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்குடா, உன் பாட்டுக்குன்னே ஆட்கள் வர்றாங்கடா, ஆராதனைக்கு ஆட்கள் வர்றாங்கடா, நீ இந்த டைம் விட்டு போறாங்கிற, தம்பி இப்போதான் பைபிள் காலேஜ் போறான், நீ இந்த டைம் விட்டு போறாங்கிற. நான் சொன்னேன், இதான்ப்பா ஆண்டவருடைய சித்தம். நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க இருக்கலாம், ஆனா நான் ஒரு நாள் எங்க போய் நிக்கணும், அவரு முன்னாடி நிக்கணும். டே உனக்கு என்னனாலும் செஞ்சு தரேன்டா, ஏசி வீடு தான், சாப்பாடு நல்ல சாப்பாடு, நினைச்ச நேரம் நினைச்ச சாப்பாடு வரும், உதவி செய்யறதுக்கு எக்கச்சக்கமான பசங்க. எங்க சர்ச்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, யூத் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மினிஸ்ட்ரியில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால ஒரே செட்ல வாலிப பசங்க ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. அப்போ அண்ணா போகவே போகாதீங்கண்ணே, ஆனா ஆண்டவர் அனுப்புனார்,
வந்தோம் பைபிள் காலேஜ். அல்லேலூயா. இப்ப திரும்பி பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியும், எனக்கு எங்க சர்ச்ல நான் வரும்போதே கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இருந்தாங்க. இப்போ நான் அங்கேயே இருந்திருந்தா ஒரு 1000 பேருக்கு உள்ள ஒரு பெரிய சர்ச்சா இருந்திருக்கும் குறைந்தபட்சம். ஆனால் அதுல எனக்கு இல்லாத சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா? ஒரு 10 பேருக்கு கிளாஸ்ல படம் வரைஞ்சு எழுதி போட்டு, அப்ப மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அந்த பாடம் நடத்தி முடிச்ச உடனே அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்லி, அவங்க ரூமுக்கு வந்து தனியா பேசணும் பாஸ்டர், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது, பாடம் நடத்தும் போது, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் இதாண்டா உன் மேல நான் வச்சிருக்கிற சித்தம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கலாம். நம்முடைய சோபிஸ்டிகேட்டட் லைஃப், நல்ல சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கைக்கு அப்படியே எதிர்மறையா இருக்கலாம். நான் வேதாம கல்லூரி வந்தோடனே அப்போ பிரின்சிபல் அந்த டாக்டர் சாமுவேல் ராஜ் அவங்க என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க, டேய் நீ பணத்தை வச்சு என்ன பண்ற? விளையாடுற ஆள்டா. உன் கையில ஒரு மாசத்துக்கு 40,000 50,000 உன் கையில என்ன வருது? பணம் வருது. நீ மீட்டிங்ஸ் போற, சர்ச்சில் இருந்து உனக்கு வருமானம் வருது, உனக்கு சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க ஃபீஸ் எதுக்கும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சர்ச் பார்த்துக்கும். ஆனா இங்க உனக்கு சம்பளம் எவ்வளவு? 6,000 ரூபாய். மேனேஜ் பண்ணிக்குவியா? நான் சொன்னேன், ஆண்டவர் இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு போதுமான எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? தருவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அற்புதமானவர். இங்க பவுல் எழுதுறாரு இந்த சபையை பார்த்து, நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர்ல நேற்று பார்த்தோம். என்ன சித்தமா? எப்பொழுதும் அவரை நான் ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இங்க எழுதுறாரு, நீங்க 2வது புரிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, உங்களுடைய அழைப்புக்கு நீங்க என்ன இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனை முடியும் போது அல்லது வீட்டுக்கு போய் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்ன இங்க வச்சிருக்கிறீங்க, நான் விரும்பி இங்க இருக்கிறேனா? என் பிள்ளைக்காக இருக்கிறேனா? என் கணவனுக்காக இருக்கிறேனா? என் மனைவிக்காக இருக்கிறேனா? என் அம்மா அப்பாக்காக இருக்கிறேனா? இது எல்லாத்தையும் தாண்டி உங்க சித்தத்தின்படி நான் இருக்கிறேனா ஆண்டவரே? ஆமா, இன் யுவர் வில். உங்க சித்தத்தின் அடிப்படையில், நீர் விரும்புகிறதின் அடிப்படையில், நீர் எதிர்பார்க்கிற அடிப்படையில், நீர் என்னை அழைத்த அழைப்பின் அடிப்படையில் நான் இருக்கிறேனா ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து, நான் சொன்னது போல நான் 20 வருஷமா பிரசங்கம் பண்றேன். இந்த பகுதியிலேருந்து நான் பேசினதே கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் செய்தி. ஆண்டவர் உங்களை பார்த்து எதுக்கு இதை சொல்ல விரும்புறாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி நேற்று சொன்னதே போல, எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களை ஸ்தோத்தரித்து உம்மை துதித்து கொண்டு உம்முடைய சித்தத்தில் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. 2வது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய அழைப்பில் இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த அழைப்பில் இருந்து நீங்க சித்தத்தை நிறைவேற்றினால் உங்கள் மூலமாய் நடக்கிறது என்னன்னா விசுவாசத்தின் கிரியைகள். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? நிறைவேறுமா? அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியைனா என்ன? வியாதி சுகங்கிறதா? அற்புதம் நடக்கிறதா? இதே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தின் கிரியை என்ன என்பதும் எழுதுகிறார். நேரம் அனுமதிக்குமானால் வேகமாக அடுத்த சில நிமிடங்கள் அந்த கிரியை என்னன்னு பார்ப்போமே. 3வது வசனம் வாசிங்க. 3வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலே. கவனிங்க, விசுவாசத்தின் கிரியைனா என்ன? ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு பெருகுகிறதுனால். அல்லேலூயா. கடைசி நாட்களை பத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தைனா, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகுமா? எது போயிரும்? ஆண்டவர் வரும்போது உண்மையா அன்பான ஜனங்களை பார்ப்பாரோ, மனுஷகுமாரன் பார்ப்பாரோன்னு கேட்கிறாரு கேள்வி. எது குறையுது? அன்பு குறையுது, அன்பு குறையுது, அன்பு குறையுது, அன்பு குறையுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தின் கிரியைனா என்னப்பா? அதே பவுல் எழுதுறாரு. இந்த வசனத்தை இப்படி வாசிங்களேன், அது ரொம்ப அழகா இருக்கும் நாங்க வாசிக்கிறதுக்கு. உங்கள் விசுவாசம் அதுல இருந்து வாசிங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும்
நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், இப்ப நாங்கள் வாசிங்க, அதிகரிக்கிறபடியினாலும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். இப்ப திரும்ப கீழே வாங்க. அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி வாசிங்களா? திரும்ப ஒரு தடவை அப்படி வாசிங்க. அதாவது உங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அதுல முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம், அப்புறம் அப்படி செய்கிறது, அப்படி வாசிங்க ஒரு முறை கூட. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. சில வசனத்தை அப்படி மாத்தி வாசிக்கணும், வாசிச்சு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் ஆழமாக அதனுடைய அர்த்தம் புரியும். சரியா? கிரேக்க மொழியில அது அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, அது பிரச்சனை இல்லை. நாம சேர்ந்து வாசித்தது போல இப்ப பவுல் சொல்றாரு இந்த சபையை பார்த்து, நாங்க எதுக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கோம்னா, நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்தின் கிரியையை வெளிப்படுத்துகிறீர்கள். அது என்ன கிரியை? ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கிற கிரியை. அல்லேலூயா. அன்பு செலுத்துறது கஷ்டமா பாஸ்டர்? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அன்பா இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்துறது கூட கொஞ்சம் ஈஸி. முடிங்க. எனக்கு விரோதமா செயல்படுகிற இடத்தில் அன்பு செலுத்துவது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இருக்கிற அக்கா என்னை பத்தியே தப்பா பேசிட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஸ்தோத்திரங்கான்னு சொல்லுதுன்னா திரும்ப ஸ்தோத்திரம் சிரிச்சுட்டே சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதான் ஆண்டவர் உங்களை பத்தி வச்சிருக்கிற சித்தம். அல்லேலூயா. நான் ஊழியங்களுக்கு, வெளி ஊழியங்களுக்கு போக ஆரம்பித்த புதுதில் 2005 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சேன். வெளி ஊழியங்களுக்கு போக ஆரம்பித்த அந்த புதுதில் ஒரு நாள் ஒரு 3 நாட்கள் கூட்டம் சென்னையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். எப்போதுமே வரும்போது எங்கள் அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு திருமணமாகி அப்பொழுது ஒரு திருமணமான புதிது. எப்போதுமே ஜெபம் பண்ணிருப்பாரு. மீட்டிங் எப்படியா இருந்தது? நான் ஜெபம் பண்ணேன்டா, நல்லா இருந்ததா? நல்லா பிரசங்கம் பண்ணியா? அந்த பாஸ்டர் என்ன சொன்னாங்க? சர்ச்சில் உள்ள ஆட்கள் என்ன சொன்னாங்க? நீ போனது பிரயோஜனமா இருந்துச்சா? இப்படி நிறைய கேள்வி கேட்பார். எதுல இருந்து பிரசங்கம் பண்ண? முதல் நாள் என்ன பேசினேன், 2வது நாள் என்ன பேசினேன், இப்படி என்ன உட்கார வச்சு, நான் காலையில் 5 மணிக்கு போனாலும் 4 மணிக்கு போனாலும் உட்கார வச்சு இப்படி கேள்வி கேட்டதா என்ன பண்ணுவாரு? ரூமுக்கே அனுப்புவார். அன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் இறங்குறேன். ஒரு வெளியில ஹாலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் டேடி குட் மார்னிங் பிரைஸ் லார்ட் அப்படின்னு போறேன் வீட்டுக்குள்ள. என்ன பார்த்தோன்னு மூஞ்சி திருப்பிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நேரா கிச்சனுக்கு போனேன். அம்மா காஃபி போட்டுட்டு இருக்காங்க அப்பாவுக்கு. இன்னும் போய் என்னம்மா அப்பா உருன்னு இருக்கிறாரு, எதுவும் பிரச்சனையா? அவங்களும் பேசல. சரின்னு மேலே ரூம் போகிறேன், என்னுடைய பெட்ரூம் போகிறேன். போய் சூட்கேஸ் எல்லாம் என்னுடைய பேக்லாம் வச்சுட்டு என் ஒய்ஃபை பார்த்து கேட்குறேன். கல்யாணம் புதுசு. அப்போ அவளை பார்த்து கேட்குறேன், என்ன அம்மா அப்பா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, எதுவும் நான் இல்லாத டைமில் எதுவும் நடந்துச்சா? அவளும் பேசலை. எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நான் சரி ஏதோ பிரச்சனை, சரி நம்மகிட்ட தேவைன்னா சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் டயரில் படுத்து தூங்கிட்டேன். காலைல ஒரு 10 மணிக்கு எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கீழே வர்றேன். கீழே இறங்கி வந்தால் டைனிங் டேபிளில் எங்கள் அம்மா அப்பா என்னுடைய மனைவி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என் தம்பி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நான் டைனிங் டேபிளில் உட்காந்து பிளேட்டை இப்படி திருப்பி வைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பிளேட் எடுத்துட்டு எழுப்பி போயிட்டாங்க. எனக்கு புரியல. யாராவது பேசணும்ல, பேசவும் மாட்டுறாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிச்சது, வெள்ளிக்கிழமை ஆச்சு, சனிக்கிழமை, மறுநாள் என்னது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணும். சனிக்கிழமை ராத்திரி எங்கள் அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், நாளைக்கு ஆராதனை நடத்தலை, எங்கள் சர்ச்சில் இன்னொரு அங்கிள் இருக்கார், அவரும் பாடுவார். நான் சொன்னேன், அந்த அங்கிளை பாட சொல்லுங்க நாளைக்கு. ஏன்னா இந்த ஒரு வாரம் நீ யாருமே என்கிட்ட என்ன பண்ணலை, பேசலை. எதனால பேசலைன்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு வாரம் தான் நான் ரொம்ப அழுத ஒரு வாரம். அந்த 1 வீக்காவே பயங்கரமான அழுக.
நான் 6ஆம் இடத்துலன்னொன்னே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. ஒன்று இப்படி கை காமிச்சார், உட்கார்றா அப்படின்னு கை காமிச்சாரு. நான் ஒரு முன்னாடி உட்காந்துருக்கிறேன். வேகமாக வீட்டுக்குள்ளே போனார், பீரோவை திறந்தார், ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி கொடுத்தாரு. அந்த லெட்டரை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். என்னை பற்றி வந்த ஒரு மொட்டை கடிதம். லெட்டரில் வாசிக்கிறேன், என்னை பற்றி பயங்கரமாக எழுதியிருக்கு. நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அந்த கேள்வி கேட்டோன்னா அவருக்கு அழுகு வந்துருச்சு. அப்படியே அழுறாரு. அழுது சொல்கிறார், இல்லைடா இப்போதான் நீ ஊழியத்தில் கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிக்கிற, வளர ஆரம்பிக்கிற, அதுக்குள்ளே இப்படி வருதுங்கிறது என்னால் என்ன பண்ண முடியலை, தாங்க முடியலை, கொஞ்சம் கவனமாக இருறா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் தப்பு பண்ணாதானப்பா கவனமாக இருக்கணும். அந்த கடிதத்தை எடுத்துட்டு என்னுடைய ரூமுக்கு போயிட்டேன். நான் அந்த சண்டே சர்வீஸ் நடத்தல, பின்னாடி உட்காந்துருந்தேன். அந்த அங்கிள் தான் பாட்டு நடத்தினாரு. ஏன்னா என்னுடைய ஸ்பிரிட்டே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. ரூம்ல போய் அந்த கடிதத்தை எடுத்து திரும்ப வாசிக்கிறேன். வாசிக்கும் போது யார் எழுதுனாங்கிறத ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டாரு. ஏன்னா அதுல 2-3 வார்த்தைகள் ரிப்பீட்டடா 2-3 வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னோடு கூட ஊழியத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் எழுதினது. எதனாலன்னா அவரை விட கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், மேலே எழும்பணும்னா அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. மொட்டை கடிதம் போட்டாரு, தப்பு தப்பா எழுதி போட்டாரு. ஆண்டவர் காமிச்ச உடனே நான் சொன்னேன், சரி பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு நேரம் கண்டிப்பா என்ன பண்ணும் வரும். அதுல இருந்து 2வது நாள் என்னுடைய பிறந்த நாள். அது ஒரு பிப்ரவரி மாதம். இந்த நான் சொல்ற சம்பவம் நடந்தது 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த மாதிரி இருக்கும். 22ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. ஸோ எப்பவுமே 21ஆம் தேதி ராத்திரி ஹோல் நைட் நான் ஜோம் பண்றது வழக்கம். அந்த ஒரு புது வருடம் ஆண்டவரோட ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஹோல் நைட் நான் ஜோம் பண்ணுவேன். அன்னைக்கு ராத்திரி நான் ஜோம் பண்றேன். ஒவ்வொரு புது வருடத்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு புது பாடலையும் நான் எழுதுறது வழக்கம். அந்த புது வருஷத்துல ஆண்டவர் ஒரு புது பாட்டும் கொடுப்பார். அன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, ஒரு பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டார் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ஆவியானவர் மெதுவாக கேட்குறாரு, இந்த லெட்டர் எழுதின பாஸ்டர் உன்னால என்ன பண்ணணும், மன்னிக்கணும். நான் சொல்றேன், இல்லை ஆண்டவரே வேற ஏதாவது சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் செய்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வாரம் நான் பட்ட பாடு யாருக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்கள் அப்பா அழுது பார்த்தது கிடையாது, எங்கள் அம்மா அப்படி பேசாமல் இருந்தது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இத்தனை வருஷம், இந்த 27-28 வருஷம் இப்படி நடந்தது சரித்திரமே இல்லை. இது முதல் தடவை அப்படி நடந்திருக்கு. நாங்கள் ஊழியத்தை தானே செய்ய போனேன், அதனால என்னால் இந்த ஆளை என்ன பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாது. லிட்ரலா ராத்திரி 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நானும் ஆவியானவரும் போராடுறோம். அவர் மன்னிங்கிறாரு, நான் முடியாதுங்கிறேன். இப்படியே எனக்கும் ஆவியானவருக்கும் போராட்டம் நடந்துட்டே இருக்குது. அவர் லெட்டர்ல எழுதுனதெல்லாம் என் மண்டையில என்ன பண்ணுது, ஞாபகத்தில் வருது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த லெட்டரை நீ உள்ள பத்திரமா வச்சிருக்கல, ஆமா, அதை போய் என்ன பண்ணு, முதல்ல கிழிச்சு போடு, தீ வச்சிரு அப்படின்னாரு. இல்லை ஆண்டவரே அதான் ப்ரூஃப், என்னைக்காவது சொல்றதுக்கு வேணும் ஆண்டவரே. இல்லப்பா நீ போய் தீ வை. போய் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இப்போ மன்னி. சரி ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கிட்டார் எடுத்துட்டு உட்காந்தோன்னா ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ மறக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்ன மன்னிக்கிறதுக்கே நான் 3 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், போராடி இருக்கேன். நான் அவருக்கு எந்த தீமையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனால் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவரே. நான் திரும்ப அவரை பார்ப்பேன், நாங்கள் 2 பேரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டியிருக்கும், பாட்டு பாட வேண்டியிருக்கும், ஒன்றா ஆராதனை நடத்த வேண்டியிருக்கும், நான் பேச வேண்டியிருக்கும். நான் பார்த்தா மூஞ்ச திருப்பிட்டு போக முடியாது ஆண்டவரே. மன்னிச்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ண சொல்லாதீங்க, மறக்க சொல்லாதீங்க. திரும்ப 2 மணி நேரம் போராடுறார் ஆண்டவர். விடிய காலை 5 மணி 5:15 மணி இருக்கும். என் மனசு தாங்க முடியாம கிட்டார் மேலேயே கை வச்சு அழுறேன். என் கிட்டார் ஃபுல்லா கண்ணீரால அப்படி நனையுது.
சரி ஆண்டவரை மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட லிட்டரா இந்த வார்த்தை சொன்னேன். நீங்க ரொம்ப மோசம். நீங்க கடவுள், உங்களை மாதிரி யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அவர் சாதாரண மனுஷன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற சித்தம். நீ ஈஸியா பிசாசனுடைய குணத்தை வெளிப்படுத்திடலாம். ஆனால் நான் அவருடைய குணத்தை வெளிப்படுத்த நான் உன்னை படைக்கல, உன்னை அழைக்கவும் இல்லை. நீ யாருடைய குணத்தை தான் வெளிப்படுத்தணும்? என்னுடைய குணத்தை. அதுவும் நல்லா இருக்கும்போது இல்லப்பா, நீ கடினமான பாதையில போகும்போதும் யாருடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும்? என் குணத்தை வெளிப்படுத்தணும். அந்த வார்த்தை என்ன என்னவோ செய்தது. எலும்புனேன், போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து கிட்டார் எடுத்து அந்த ராத்திரியில் தான் ஆண்டவர் எனக்கு கீழையாத் பிசின் தைலமே அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்தார். இந்த பாடல் எழுதி ஒரு 4-5 வருடங்கள் கழித்து நான் மதுரைக்கு வந்துட்டேன். ஒரு நாள் ஸ்டான்லி மாணிக்கராஜ், அப்பொழுது அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அவர் சொன்னார், லின்சே எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸ் எடுத்துட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்துடுவேன். பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸும் பாஸ்டர் டி மோகன் அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க, நீங்க போய் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லி அவர் கார் சாவி கொடுத்தார். சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு நெருக்கமாக பழக்கம் இருக்கிறதுனால வேற யாரையும் அனுப்பல, அதனால நீங்களே கூப்பிட்டு வந்துருங்கன்னாரு. நான் போய் கூப்பிட போறேன். கார்ல கூட்டிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிறேன். வரும்போது பாஸ்டர் மோகன் இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் மோகன் கேட்டார் மெதுவா, கார் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது, இன்சே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே மொட்டை கடிதம் போட்ட அந்த ஊழியக்காரர் பேரை சொல்லி, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் என்ன பண்றோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் அவரை தெரியுமே, அவரை பத்தி சொல்லு அப்படின்னாரு. ஆண்டவர் எப்படி செக் வைக்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணிருப்போம் மறக்கலன்னா? இருங்க பாஸ்டர், 1க்கு 4 பிட்டா நான் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னையோட அந்த ஆள் கதைய முடிச்சிடணும். சிரிச்சிட்டே சொன்னேன், தெரியல பாஸ்டர், அவரோட க்ளோஸ் தான், ஆனாலும் நீங்க என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கேட்குறீங்க, எதை விசாரிக்கிறீங்க எனக்கு தெரியல, பர்சனலாக யாரை பற்றி எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு. பின்னாடி இருந்த பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் முதுகில் ஒரு அடி அடிச்சார். எனக்கு அடிச்சு சொன்னாரு, தெரிஞ்சா மட்டும் நீ சொல்லவா போற அப்படின்னாரு. ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினாரோ எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து மதுராந்தகத்தில் பாஸ்டர் ஏசுதாஸ், உங்க நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், நம்முடைய ஸ்தாபனத்தில் நல்ல பதவிகள் இருந்து நல்ல பாடகர், நல்ல வர்ஷிப் லீடர். அவருடைய மனைவி பாஸ்டர் அம்மா, அவர்களிடத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவங்க அப்போ லிவரில் டயாலிசிஸ் பண்ணிட்டு, கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிட்னி ரொம்ப அஃபெக்ட் ஆகி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெய்லி மதுராந்தகத்திலேருந்து எஸ்ஆர்எம் வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு 4 நாட்கள் போயிட்டு வரணும். அவங்க போயிட்டு வரும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டாக இருந்த இவர் தெரியும், பாஸ்டர் சாமுக்கு தெரியும், ஆஸ்பான் அப்படின்னு சொல்கிற ஒரு தம்பி, அவர் தான் பாஸ்டர் அம்மாவை காரில் கூட்டு போயிட்டு வர்றவர். அவர் இந்த பாட்டை போட்டு விட்டுருக்கிறார், இந்த கீழையாத் பிசின் தைலமேங்கிற பாட்டை போட்டு விட்டுருக்கிறார். பாஸ்டர் அம்மா டெய்லி போகும்போதும் வரும்போதும் ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை அந்த பாட்டை கேட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எஸ்ஆர்எம்ல டயாலிசிஸ் முடிச்சு திரும்பி வரும்போது எனக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி நீ எழுதின பாட்டு பயங்கரமான பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய வயிற்றிலே மகள் இருக்கும்போது எங்க சபையில இருந்த ஒரு விசுவாசியே சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணணும்னு, சாகிறதுக்காக. 30 வருஷமான ஊழியம் செய்கிறேன், ஆனால் அவங்கள என்னால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. ஆண்டவர் அற்புதமாக குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். அந்த குழந்தை அதற்கு பிறகும் அந்த குழந்தை உயிரோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறந்தது ஆண்டவருடைய கிருபை. அதனால தான் அந்த குழந்தைக்கு ஷைனி மிராக்கிள்னு பேர் வச்சோம். அது அற்புதமான குழந்தை. ஆனால் இந்த 30 வருஷமா என்னால் என்ன பண்ண முடியல, அவங்கள மன்னிக்க முடியல. ஆனால் முதல் தடவை இந்த பாட்டை கேட்டேன்ல,
அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க வீட்டில் போய் அவங்கள கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு, அதோடு கூட எங்கள் சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட 20-30 பேர்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரும்போது அப்போ சொன்னாங்க, ஒருவேளை இந்த பாட்டை கேட்காம இருந்திருந்தேன்னா என்னால் அவங்கள என்ன பண்ணியிருக்க முடியாது, மன்னிச்சிருக்க முடியாது தம்பி. எனக்கு இப்போ ஒரு சந்தோஷம், இப்போ ஏசப்பா கூப்பிட்டாலும் நான் எங்கே போயிடுவேன், ஏசப்பாட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய அடக்கம் ஒருவேளை நான் சீக்கிரமாக இறந்துட்டேன் அப்படின்னா அடக்கத்துக்கு நீ வந்து அந்த பாட்டை என்ன பண்ணணும், பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, அந்த பாட்டை எப்போ எழுதுனேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டி ஒருத்தரை என்னால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத போது ஆண்டவர் அவரை அன்பு செலுத்த சொன்னதற்கு பிறகு எழுதின பாடல். இன்னைக்கு இந்த சபை முன்னாடி இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகள் ஆவன என்று அப்போஸ்தலர்ல பெரிய லிஸ்டே போட்டிருக்கு. குருடர்கள் நடப்பார்கள், அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில கிரியையினால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தினால் நடக்கிற கிரியைகள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், அது இதுன்னு எக்கச்சக்கமான லிஸ்ட் போட்டிருக்கு. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் விசுவாசத்தின் கிரியை எப்படி தெரியும்னா நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கிறதுனால. இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். The one who forgives is the strongest. யாரால் மன்னிக்க முடிகிறதோ அவர்கள் தான் மிகப்பெரிய பலசாலி. அது உலக தத்துவம். பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா, விசுவாசத்தின் கிரியை. அது எப்படி வெளிப்படுகிறதா, நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகிறதுனால. உங்களுக்கு தீமை செய்த ஒருவரை உங்களால் மன்னிக்க முடியுமா, நீங்கள் விசுவாசத்தின் கிரியை ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களால் அன்பு செலுத்த முடியுமா, நீங்கள் விசுவாசத்தின் கிரியை ஆரம்பித்து விட்டீர்கள். உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறாங்க தெரிஞ்சும் இயேசு உங்களை பார்த்ததை போல அவர்களை பார்க்க முடியுமா, நீங்கள் விசுவாசத்தின் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க தேவ சித்தத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லேலூயா. இந்த 2025க்குள்ள போறதுக்கு முன்னால, இந்த வருஷ கடைசியில் எதுக்கு இந்த கூட்டம்னு எனக்கு தெரியாது, ஆனா போறதுக்கு முன்னால உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், எப்படி எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறீர்களோ அதே போல மன்னிக்கவும் அன்பு செலுத்தவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான் மன்னிச்சா எனக்கு என்ன பாஸ்டர் ஆகும், அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 4வது வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தமும் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க அன்பு செலுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆட் ஆனா, அன்பு செலுத்தும் போது வருகிற இன்னொரு இலவச இணைப்பு, எந்த பாதையும் சகித்துக் கொள்வதற்கு கர்த்தர் அசாத்திய பலனை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. எந்த விதமான பாதையும் கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த பலம் எதுல இருந்து வராதுன்னா பணத்தினால வராது, உறவுகள்னால வராது, இது ஆண்டவர் தருகிற உள்ளான பலன். அல்லேலூயா. எதையும் பார்த்து கொள்ள முடியும் என்கிற பலன் யார் தர்றா, ஆண்டவர் தருகிறார். இவர் சொல்றாரு, நீங்கள் சகலவித உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்வதற்கு, பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் தாங்குவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாராம், பலனை தருகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் எழுதுறாரு. 5வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களா இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஒரு அட்டஸ்டேஷன், ஆண்டவர் ஒரு சீல் வச்சு கொடுக்கிறார். என்ன சீல் தெரியுமா, நீ எங்க போவ, சத்தமா சொல்லுங்க, நீங்க நித்திய ராஜ்யத்திற்கு நிச்சயமாய் போவீர்கள். உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நியாயமான தீர்ப்பையும் ஆண்டவர்
செய்வார். அல்லேலூயா. நீங்க மன்னிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நியாயங்கள் பல ஆண்டுகளாய் தடைப்பட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு சேர வேண்டியவைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள். நீங்க நினைக்கலாம், இதுல எனக்கு எங்க அப்பா உயிரோடு இருந்தா எனக்கு இந்த நியாயம் கிடைச்சிருக்குமே, எனக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தா நியாயம் கிடைச்சிருக்குமே. நீங்க மன்னிக்க முடியுமானால், அன்பு செலுத்த முடியுமானால், இந்த உலக நியாயாதிபதி என்னங்க நியாயாதிபதி? நீதியுள்ள தேவன் நமக்காக நியாயம் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லும் போது ஆவியானவர் இருதயத்தில் கொடுக்கிற வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். உங்களுக்காக பேசுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க இழந்து போனவைகளை திரும்ப தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. மனித பார்வையில் அநியாயமாய் தோன்றலாம், ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நியாயமானதை சரியாக செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நியாயம் செய்கிறாராம் அதையும் எழுதுகிறார் 6வது வசனத்துல. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு வாவ் எங்களோடு கூட இளைப்பாறுதல். யாரோடு கூட? யாரோடு கூட? இது யாருங்க எழுதுறா? பவுல் எழுதுறாரு. பவுல் யாருங்க? அப்போஸ்தலர், ஆண்டவருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு தெசலோனிக்க சபை விசுவாசிகளை பார்த்து, எங்களோட கூட. பாஸ்டர், அன்பு செலுத்தினா என்ன ஆகும் பாஸ்டர்? நீங்க சாதாரண விசுவாசி கிடையாதுங்க. உங்களை ஊழியக்காரங்களா ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை அப்போஸ்தலர்களா ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க 1000 பேர் கொண்ட சபையை நடத்த வேண்டாம், 500 பேர் உள்ள சபைக்கு பாஸ்டா இருக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு துரோகம் பண்றவங்களை மன்னிச்சாலே நீதி செய்கிற தேவன் உங்களை யாருக்கு நிகரா கொண்டு வந்துடுறாரு? ஊழியக்காரங்களுக்கு நிகராக கொண்டு வந்துடுறாரு. இந்த ரகசியம் பெருசு. பவுல் எழுதுறாரு, நீங்க யாரு தெரியுமா? நீங்க உபத்திரவப்பட்டதற்கு ஏற்ப எங்களோட கூட இளைப்பாறுதலை நீங்கள் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. அல்லேலூயா. God will settle your case. உங்க பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். உங்களுக்காக ஆண்டவர் நீதி செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க என்ன பண்ணா போதும்? சும்மா இருந்தா போதும், மன்னிச்சா போதும், அன்பா இருந்தா போதும், தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினால் போதும். இன்னும் சொல்லணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தால் போதும். நேற்று எப்படி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற இன்னொரு சித்தம், நீங்கள் எப்பொழுதும் அன்பு செலுத்துகிறவர்களாய், அல்லேலூயா, அழைப்புக்கு பாத்திரவான்களாய். அவன் பிசாசுடைய குணத்தை வெளிப்படுத்துறானா, வெளிப்படுத்திட்டு போட்டோம். நான் அவருடைய குணத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு அதோட வெயிட்டேஜ் தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவருடைய அழைப்பிற்காக நான் எதை விட்டு வந்தேன்னா, ஒரு பெரிய சபையை விட்டு வந்தேன். 600-700 விசுவாசிகளை விட்டு வந்தேன். இப்போ அந்த சபைக்கு பாஸ்டா என் தம்பி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பைபிள் காலேஜ் வந்தாச்சு, இங்க சந்தோஷமா ஊழியம் செஞ்சனா கிடையாது. பாஸ்டர் சாம் டேவிட்ட கேளுங்க, நிறைய கதை சொல்லுவார். அல்லேலூயா. இங்க ஒரு ஆசிரியர் சொன்னாரு, இவருக்கு ஏன் தெரியுமா இவங்க அப்பா சர்ச்சு கொடுக்கல, அவங்க தம்பி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் நிறைய பெண்களோட என்ன பண்ணிட்டாரு, சர்ச்சில் உள்ள நிறைய பெண்களோட அவருக்கு தொடர்பு. ஒரு ஸ்டூடெண்ட் மாடலருக்கு வர்றவர், அவர் பேசுனதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. பாஸ்டர், எங்களுக்கு நீங்கள் தான் பாஸ்டர் ரோல் மாடல், ஆனால் உங்களை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு பாஸ்டர். நீங்கள் ஆண்டவர் சொன்னார்னு எதை விட்டு வந்தீங்க? உங்கள் ஊழியத்தை விட்டு வந்தீங்க பாஸ்டர். இப்போ இவர் நீங்கள் ஊழியத்தை விட்டு வந்ததுக்கு வேற காரணத்தை சொல்கிறாரு. நீங்கள் இவர் மேலே என்ன பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க பாஸ்டர். தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அது என் வேலை கிடையாது, என்னை அழைத்தவர் பார்த்துக்கொள்வார். என்னை அழைத்ததற்கு என்ன இருக்கிறது,
ஒரு நோக்கம் இருக்கிறது. என் வேலை என்னன்னா, அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நான் வாழ்ந்து கொள்ள வேண்டியது என் வேலை. தப்பா பேசுறாங்க எல்லாருக்கும் போய் விளக்கம் சொல்லணும்னு எனக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் அந்த கல்லூரியில் இருக்கிறேன், அவர் அந்த கல்லூரியில் இல்லை. நீதி செய்வது யாருடைய வேலை? நேற்று நான் சொன்ன மாதிரி உங்களால் நீதி செய்ய முடிந்தாலும் எப்படி இருங்க, அமைதியா இருங்க. அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இங்க அவர் சொல்றாரு பாருங்க, உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதே நேரத்தில் உபத்திரவப்படுத்துற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அல்லேலூயா. நீ அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம், நேசித்து கொண்டே இருப்போம், மன்னித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தப்பு பண்றவங்க பண்ணிட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. பேதுரு சொல்றது ஞாபகத்துக்கு வருது. பேதுரு இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்கிறாரு, நான் எத்தனை தடவை என்ன பண்ணணும், மன்னிக்கணும் ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7-70 முறை. நிறைய பேர் அதை கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா புரியுற கணக்கு சொல்றேன். ஆண்டவர் சொன்னது என்ன? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? பைபிள் படி. அப்படின்னா எது வரைக்கும் மன்னிக்கணும்? பாஸ்டர் இது தெரியலையே பாஸ்டர். 7 நாளும் மன்னிக்கணும், சாகிற வரைக்கும் மன்னிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ரகசியமா மறைமுகமா பேதுருட்ட சொல்றாரு, யூ கீப் ஆன் ஃபர்கிவிங். மன்னித்து கொண்டே இரு. ஆண்டவர் எது வரைக்கும் மன்னிச்சாரு? சிலுவையில் இருக்கிறாரு, சாகிற வரைக்கும் மன்னித்து கொண்டே இருந்தார். யூதாசை மன்னிச்சாரு, தப்பா பேசினவனை மன்னிச்சாரு. இவர் தேவாலயத்துக்குள்ள போறாரு, அங்க இருக்கிற ஆசாரியர்கள், அங்க இருக்கிற ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இவர் யாரு? இவர் பிசாசை துரத்துறாருன்னா இவர் தான் பிசாசுடைய தலைவன். யாரை பார்த்து சொல்றாங்க? பெயல்சபூல் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் தான் பிசாசுகளுடைய, லூசிபருக்கு தலைவனே யார் தான்? இயேசுநாதரை சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருப்போம்? கதை முடிஞ்சு. இயேசு ஒண்ணுமே செய்யல, சிரிச்சுட்டு போனாரு, மன்னிச்சாரு மன்னிச்சாரு மன்னிச்சாரு. அதனாலதான் பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் இதே பவுல் எழுதும்போது எழுதுறாரு, அவர் மன்னித்ததுனால, விட்டு கொடுத்ததுனால, தன்னை தாழ்த்தினபடினால சிலுவையின் மரண பரியந்தம் சகல நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவரும் முடங்கத்தக்கதாய் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நீ விட்டு கொடுக்கிறீங்களா, மன்னிக்கிறீங்களா, உங்களை ஆண்டவர் தலை குனிய விடவே மாட்டாரு, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எங்க உயர்த்துவார் பாஸ்டர்? பரலோகத்திலையா? இல்லைங்க, இதே பூமியில ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு எங்க வரும்? இங்க இளைப்பாறுதல் தான் எழுதியிருக்கு. இளைப்பாறுதல்னு அர்த்தம் என்ன? சாவு கிடையாது. இங்க பவுல் சொல்ற இளைப்பாறுதல் என்னன்னா, எங்களோடு கூட இளைப்பாறுதல். இந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன தருவாரு? உங்களுக்கு நிம்மதியை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தருவாரு. அதற்கப்புறம் நித்திய இளைப்பாறுதல் ஒண்ணு இருக்குது. அது எப்போ? கடைசியில, மரணத்திற்கு பிறகு. அல்லேலூயா. மரணம் வரைக்கும் என்ன பண்ணணும் பாஸ்டர்? அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம், மன்னித்து கொண்டே இருப்போம். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் எந்த சர்ச்சிலையும் இப்படி பேசினது கிடையாது. பிரசங்கம் பயங்கரமா டமால் டுமில்னு பேசிட்டு போயிடுவேன். இங்க எதுக்கு ஆண்டவர் இப்படி பேச வைக்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நபர் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்கவும், தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேல் எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செலுத்த பழகி கொண்டால், அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். இந்த உலகத்தை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு பெரிய பிரசங்கியாரெல்லாம் தேவையில்லை. இயேசுவை வெளிப்படுத்துகிற சாதாரண நபர்கள் போதும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்க குடும்பத்துல, என்னை வச்சிருக்கிற ஊர்ல, எங்க தெருவில், நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக.
எப்படி வெளிப்படுத்துவது? அன்பினால், அன்பு செலுத்துவதனால். அதுதான் விசுவாசத்தின் கிரியை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் இப்படி முடிக்கிறாரு, நீங்கள் அதில் என்ன பண்ணணும்? பெருகுகிறவர்களாயும் நிறைந்தவர்களாயும் நிறைவானவர்களாயும் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நீ அன்பு செலுத்தினீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க கடனாளிகளாய் ஆண்டவர் சில இடம் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒரு முறை ஊட்டியில மீட்டிங் முடிச்சுட்டு ராத்திரி டிராவல் பண்றேன். சாயங்காலம் அங்கிருந்து கீழே இறங்குறோம் மலையிலிருந்து. நானும் மனைவி பிள்ளைகளும். நான் தான் கார் ஓட்டுறேன். மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கா. பின்னாடி சீட்ல 2 பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டன் சத்திரம் பக்கத்தில், அந்த ஒட்டன் சத்திரம் தாண்டி அந்த சிங்கிள் ரோட்ல வண்டி போயிட்டு இருக்குது. அப்ப என் காதுல பயங்கரமான ஒரு சத்தம். பிசாசு சொல்றான், இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் கதை முடிஞ்சதுடா. நீ நடு ரோட்ல அனாதையா நிப்ப. உன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் போயிடுவாங்க. உன் கார் கதை முடிஞ்சது. நீ நடு ரோட்ல நிப்ப. நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றேன். நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், அந்நிய பாஷையில ஜோம் பண்றேன். நான் ஜோம் பண்ற சத்தத்தை கேட்டவுடனே இவ கண்ணு முழிச்சிட்டா. தூங்கிட்டு இருந்தவ. என்னாச்சு அப்படின்னா, ராத்திரி ஒரு 12:15 மணி இருக்கும். நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒரு சத்தம் கேட்டது, நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவளும் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ண ஆரம்பிச்சா. 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு வண்டி போயிட்டே இருக்குது. திடீரென்று அந்த ரோடு இருட்டான ரோடு, சிங்கிள் ரோடு, ராத்திரி 12:45 மணி. எங்க கார் மட்டும்தான் போயிட்டு இருக்குது. எங்க காருடைய வெளிச்சம் மட்டும்தான். ஆனா ஒரு பெரிய ஓப்பனர் கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்தினா ஹாலஜன் லைட்ஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பயங்கரமான பிரகாசம். காருடைய 2 பக்கத்துல இருந்தும் 2 தேவதூதர்கள் முன்னாடி போவதை போல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சார். அந்த ரோடே பகல் மாதிரி, உச்சி வெயில் மாதிரி பிரகாசமாகுது. நான் அவளை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறேன். கரெக்டாக 4 waysல போய் ஏறுறோம். கொடை ரோடு, அந்த ரோடு வருது. அந்த ரோட்டில் இருக்கிற அந்த டோல்கேட், அந்த திண்டுக்கல் அந்த கொடை ரோடு டோல்கேட், அந்த டோல்கேட்டுக்குள்ளே வண்டி போகுது. நான் என்னுடைய பின்னாடி உள்ள அந்த பேக் மிரரில் பார்க்குறேன். இதில் பார்த்தா அந்த பேக் மிரரில் ஒரு ரோட்டில் ஒரு வண்டி கிடையாது. நான் கரெக்டாக அந்த டிவைடருக்குள்ளே நுழையிறேன். நுழைஞ்ச உடனே எங்கேருந்து தான் அந்த லாரி வந்துச்சோ தெரியாது. என்னுடைய வண்டியில் வேகமாக இடிச்சு போயிருக்கணும். ஆனால் அந்த கார், நான் அந்த சிமெண்ட் பிளாக் வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே என் கார் என்ன பண்ணிருச்சு, ஃப்ரண்ட் வீல் போயிருச்சு, காருடைய பாதை அதுக்குள்ளே போயிருச்சு. ஆனால் எப்படி அதுல இருந்து அடுத்த ட்ராக்கு என் கார் வந்துச்சுன்னு இன்னமும் எனக்கு தெரியாது. இது நடந்து 8 வருஷம் ஆகுது. கார் அப்படியே ஒரு ஆள் தூக்கி இந்த பக்கம் வச்ச மாதிரி வச்சாங்க. இந்த லாரி வேகமாக அந்த கல்லில் இடிச்சது. டம டம டமன்னு இடிச்சது. ராத்திரி இருந்தவங்க, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேபர்ஸ்லாம் வேக வேகமாக ஓடி வர்றாங்க அந்த டோல்கேட்டில். என் காரில் தான் இடிச்சிருச்சுன்னு நினச்சி சார் சார்னு வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் அழகாக இந்த ட்ராக்லேருந்து தூக்கி அந்த ட்ராக்ல வச்சார். நான் இப்படி குனிஞ்சு பார்க்குறேன், அந்த லாரி டிரைவரை பார்க்குறேன். பிசாசை நேராக பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு அவருடைய மூஞ்சி. இவன் தப்பிச்சிட்டானேங்கிற மாதிரி ஒரு பார்வை. நாங்கள் டோல்கேட்டை விட்டு வெளியே வந்தோம். அந்த லாரி இப்படி தான் முன்னாடி போகுது. நான் லைட்டை டிம் பண்ணி பிரைட் பண்ணுறேன், லாரியை காணும். எங்கே போச்சுனே தெரியாது. இது நடந்து 2 நாட்கள் கழித்து என்னுடைய அப்பா ரொம்ப பலவீனமாக இருந்தபோது, வியாதியாக இருந்தபோது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல இல்லை, நான் முடிச்சிடறேன், ஒரு 5 minutesல முடிச்சிடறேன். எங்கள் அப்பா ரொம்ப பலவீனமாக இருந்தபோது என்னை கவனித்து கொண்ட ஒரு டாக்டர், சென்னையில் குளோபல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பிரதீப்னு சொல்லி, அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருக்கு பலவீனம் இல்லை, அவருக்கு திருமணமாகவில்லை, தனியாக இருந்தார். ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் ஆயிடுச்சு. இந்த டைமில் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. அவர் ஃபேமிலியாக கொடைக்கானலில் இருந்தார். அப்போ எதுக்குன்னா கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாரு. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸு. ஹனிமூனுக்கு எங்கள் கொடைக்கானலில் இருக்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் 2 நாள் கழிச்சு, பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர். என்ன சொப்பனம் பிரதர்? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 12:45 இருக்கும். கொடை ரோட்டில் உங்கள் கார் என்ன ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாஸ்டம்மாவும் சிஸ்டரும் பிள்ளைங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்குது, நீங்கள் ரோட்டில் நின்று அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன எழுப்பி ஜோமன்னு சொன்னார்,
ஹனிமூன் போன ஆளை 12:45 கணவனும் மனைவியும் கையை பிடிச்சி யாருக்காக ஜோம் பண்றாங்க? எனக்காக ஜோம் பண்றாங்க. அவர் சொன்னார், கவனமா வண்டி ஓட்டுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அது 2 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நீங்கள் அன்பா இருந்தால், நீங்கள் மன்னித்தால், உங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு கர்த்தர் சிலரை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் இருக்கும்போதே நமக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நம்மை விளக்குகிறார். அல்லேலூயா. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை நான் மன்னிக்க தவறி இருந்தால் நான் பார்த்த தரிசனம் கண்டிப்பா என்ன இருக்கும்? நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய விடாமல் ஒரு நபரையும் ஆண்டவர் ஜெபிப்பதற்கு ஏற்படுத்தி, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் எழுதுறாரு தெசலோனிக்க சபையை பார்த்து, நீங்கள் விசுவாசத்தில் பெருகுகிறதுனாலும், நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகிறதுனாலும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். இவங்க முன்னாடி இந்த கேள்வியோட முடிக்க விரும்புகிறேன். Are you willing to love in spite of your hurt? உங்கள் காயங்களின் மத்தியிலும் உங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியுமானால், உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு நீதி செய்யவும் இந்த தேவன் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நீ வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. என் மேலே தப்பே இல்லை பாஸ்டர், பரவாயில்ல, கசப்பு உங்களுக்குள்ள தானே இருக்குது, மன்னிங்க. இந்த வருடம் முடிவுக்குள்ளாக நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலையும் அற்புதத்தையும் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நான் பேசிட்டேன், நீ உங்க கையில கொடுக்க விரும்புறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தருவீராக. அந்த ஜபத்தை நீங்க பண்ணணும்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எழும்பி நில்லுங்க. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அன்பு செலுத்தவும், விசுவாச கிரியாகிய அன்பை வெளிப்படுத்தவும், மன்னிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீங்கள் அதை செய்யும் போது தேவன் உங்களுக்காய் நீதி செய்கிறார். உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நபர்களை ஏற்படுத்துகிறார். உங்களுக்காய் திறப்பிலே நிற்க வைக்கிறார். உங்கள் ஆத்மாவை பாதுகாக்கிறார். உபத்திரவங்களை கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறார். தேவன் உங்களுக்கு நீதி செய்கிறார். உங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை உங்கள் ஆத்மாவில இந்த உலகத்திலே கர்த்தர் தருகிறார். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. முடிஞ்சா இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாள்ல என் மனதில் இருக்கிற கசப்புகள், வேதனைகள், காயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அன்பு செலுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. We want to be like you, Lord. உம்மை போல நாங்கள் மாற விரும்புகிறோம். உம்மை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். உம்மை போல நாங்கள் நேசிக்க விரும்புகிறோம். கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அதோடு நீர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கரங்கள் உயர்ந்திருக்கும் போதே சொல்லுங்க, உம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. நான் மன்னிக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளா இந்த காயத்தோட கசப்போட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, அதை கர்த்தர் மன்னிப்பீராக. உம்மை போல என்னை மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளை இந்த இடம் முழுவதும், இந்த ஹால் முழுவதும் நிரம்பி இருக்கிற உடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். உம்முடைய கிருபைகளை, உம்முடைய குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வருடத்தின் இறுதியிலே ஒரு முறை கூட எங்களை சோதித்து பார்க்க கர்த்தர் பலனை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். எங்கள் எல்லாரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டிருங்க. நாங்கள் யாரை மன்னிக்க வேண்டுமோ, யாரை நேசிக்க வேண்டுமோ, கர்த்தர் எங்களோடு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அது இந்த நாளிலே செய்யும்படியாக எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக, எங்கள் சிந்தனைகளை ஸ்திரப்படுத்துவீராக. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா.
தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். மட்டுமாய் கூட இருந்த பிரியாத நேசர் தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. இந்த பகலெல்லாம் எங்களை காத்த தேவன் இரவும் தாங்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணத்தில் கூட இருங்க ஆண்டவரை. செய்தி கொடுத்த தாசனையும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்து நாளை தின ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. நாளை தினத்திலும் ஆண்டவர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நாங்கள் ஜெபத்தோடு வந்து ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.